மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமன் அவருடைய தாயார் நேற்றைய நாளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக புதிதாக பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தனக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன என்று சொல்லி இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது குறித்த மேலதிக விவரங்களையும், வீதி விபத்துகள் காரணமாக இலங்கையிலே உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக புதிய புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஏற்றுக்கொள்ளவே முடியாத அதிர்ச்சியான புள்ளி விவரங்கள் எல்லாம் இருக்குது. எனவே அதையும் பார்க்க இருக்கின்றோம். இப்படியாக பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தாயார் 57 வயதுடைய M.A. ரேணு மல்காந்தி நேற்றைய நாளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அவருடைய வீட்டில் வைத்து நேற்று மாலை 6 மணி அளவில் அவருடைய வீட்டில், அதாவது மித்தனிய பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்குள் வந்த 2 துப்பாக்கிதாரிகள் அவரை சுட்டுக் கொன்றார்கள். பிறகு அவர்கள் தப்பியோடி விட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக போலீசார் சில மேலதிகமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கொலை சம்பவத்துக்கு காரணம், இதனை செய்வித்தவர் கரந்தெனிய சுத்தா, வெளிநாட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினர், பாதாள உலக குழுவினுடைய தலைவர்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவற்றை தலைமையில் தான் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. கரந்தெனிய சுத்தா. எனவே அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த கொலை சம்பவம் என்று சொல்லி போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். எதுக்காக இது நடத்தப்பட்டது என்று சொன்னால், கடந்த வருடம் இடம்பெற்ற கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலைக்கு பழி வாங்கும் விதமாகத்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்று சொல்லி போலீசார் முதற்கட்டமாக சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், போன வருஷம் இலங்கையை உலுக்கிய ஒரு பெரிய ஒரு சம்பவம், நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் கணேமுல்ல சஞ்சீவ. அந்த கொலைக்கு பிரதான சூத்திரதாரி கெஹல்பத்ர பத்மே அவருடைய தலைமையில், அவருடைய திட்டமிடல் தான் அது நடந்தது. ஆனால் கெஹல்பத்ர பத்மேக்கு உதவியாளராக இருந்தவர் பெக்கோ சமன். கெஹல்பத்ர பத்மே இந்தோனேசியாவில் பிடிபடைக்குள்ளையும் அல்லது வேறு நாடுகளில் அவையில் ஒளிச்சு பதுங்கி இருக்கைக்குள்ளையும் கூடவே இருந்தது பெக்கோ சமன். எனவே பெக்கோ சமனுக்கும் இதில் உடந்தை இருக்குது. கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலைக்கு உடந்தை இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே போலீசார் விசாரணைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு பழிவாங்கும் விதமாக கரந்தெனிய சுத்தாவால் செய்யப்பட்டதுதான் இந்த கொலை சம்பவம் என்று சொல்லி இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுக்கிடையில அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 2 துப்பாக்கிதாரிகளும் தாங்கள் ஓடிக்கொண்டு வந்த மோட்டார் சைக்கிள் இருக்குதானே, அதை கொண்டு போயிட்டு மாத்தரை பொல்வத்தை என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கரையில கொண்டு போயிட்டு பைக் எறிஞ்சு போட்டு தப்பி ஓடி இருக்கணும். அந்த மோட்டார் சைக்கிள் இன்று காலை போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை வச்சுக்கொண்டு அந்த 2 பேரும் மிக விரைவில் பிடிபடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பிடிபடுறதை பற்றியோ பிடிபட்டு போய் ஜெயிலுக்குள்ள இருக்கிறத பற்றியோ அவைக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. உள்ளுக்க போனால் 3 நேரம் சாப்பாடெல்லாம் கிடைக்கும் தானே. எனவே அதுக்கு ஆசைப்பட்டு கூட போதைப் பொருள் கூட கிடைக்கும். பிறகு செல்போன்கள் கிடைக்கும். எல்லா விதமான வசதிகளும் உள்ளுக்குள்ள கிடைக்கும். எனவே ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ போய் இருப்பமண்டி போட்டு தான் இந்த வேலையில் ஈடுபட்டுச்சு நம்ம இன்னும் தெரியல. எனவே அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள். எனவே கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலைக்கு பழி வாங்கும் விதமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று சொல்லி போலீசார் அறிவித்துள்ளார்கள். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி தனக்கு தகவல் கிடைத்திருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எங்கே வச்சு சொன்னவர் என்று சொன்னால், நேற்று சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்களை சந்தித்து காய்ச்சவர் தானே. அப்படி கதைக்கும் போது தான் நிறைய விஷயங்களை சொன்னவர். இந்த மாதிரி நான் ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை இப்போ நாங்கள் முன்னெடுத்துட்டு வரோம், நிறைய பேரை கைது செய்கிறோம், நிறைய பேர்ட்ட விசாரணைகள் நடத்துகிறோம். அப்போ வெளியில் இருக்கிற தரப்புக்கு அது பிடிக்காது தானே. அது மட்டும் இல்லாமல் நிறைய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் எல்லாரையும் பிடிச்சி உள்ளுக்க போடுறோம். ஒருத்தருக்கும் பெயில் கிடையாது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வரதால தனக்கு இப்போ கொலை அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றது ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பிரிவினர் புலனாய்வு அமைப்புகளுக்கு எல்லாம் தகவல் கிடைச்சிருக்கு தானே. பொது இடங்களுக்கு கண்டபடி போகக்கூடாது அல்லது பலத்த பாதுகாப்போட போகணும் என்று சொல்லி இப்போ ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு கண்ணும் கருத்து மாதிரி இருப்பினும் தானே. எனவே ஜனாதிபதிக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்குது. அதைத்தான் நேற்று சொல்லியிருக்கார். இந்த மாதிரி தனக்கு ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வாரத்துக்காக தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் இருக்குதானே, அதை நீடிக்கிறது தனக்கு
எனக்காக இல்லை, எனக்காகவோ ஒரு தனிநபருக்காகவோ அல்லது ஒரு குழுவுக்காகவோ எங்களுடைய கட்சிக்காகவோ கிடையாது. இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் வந்து நிறைய வழக்குகளுக்கு வந்து தீர்ப்புகள் சொல்ல வேண்டியிருக்குது, மிக விரைவாக வழக்குகளை வந்து முடிச்சு வைக்க வேண்டியிருக்குது. அதனால வந்து நீதிபதிகளுடைய சேவை வந்து இப்போ தேவையாக இருக்குது என்று சொல்லி எல்லா டீட்டெயிலையும் வந்து ஃபுல்லாக விளங்கப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதன் போதுதான் இந்த உயிர் அச்சுறுத்தல் விஷயத்தை சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கின்ற மிக முக்கியமான ஆபத்தான நபர்கள் 93 பேருக்கு எதிராக புதிதாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, ரெட் நோட்டீஸ் விடப்பட்டுள்ளது என்று சொல்லி போலீஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FW புட்லர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே நிறைய பேருக்கு 200 பேருக்கும் அதிகமான நாட்களுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வந்து கட்டமாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக 93 பேருக்கு எதிராக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் பதுங்கி இருக்கணுமாம். பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள், தனிய பாதாள உலக குழு, தனிய போதைப் பொருள் கடத்தல் அப்படி மட்டும் இல்லாமல் பல்வேறு வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வருடங்களில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டோருடைய எண்ணிக்கை 73 என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ பேரை நாங்கள் அழைச்சி வந்திருக்கிறோம் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பாதாள உலக குழுக்காரர், போதைப் பொருள் கடத்தல்காரர் எல்லாருடைய சொத்துக்களும் வந்து முடக்கப்பட்டு கொண்டு வருது தானே. அதனுடைய ஒரு புள்ளிவிவரமும் கிடைச்சிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 ஆண்டில் மொத்தம் 1490 மில்லியன் ரூபாய் சொத்து வந்து முடக்கப்பட்டிருக்கிறது பாதாள உலக குழுக்காரர்கிட்ட. அப்போ அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் தானே. ஓகே. அதுக்கு பிறகு 2025 ஆண்டு 1549 மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் நல்ல வருமானம். பிறகு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 ஆண்டு நேற்று வரையான காலப்பகுதியில், இன்னும் வருஷம் முடியலை தானே, அப்போ நேற்று வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 839 மில்லியன் ரூபாய் இதுவரைக்கும் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு 4 மாதம் கிடக்குது. அப்போ இன்னும் நிறைய பேர் சொத்துக்களை முடக்கினா இந்த வருஷமும் ஒரு ரெக்கார்ட் ஒன்று வைக்கலாம். எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு அரச உடைமை ஆக்கப்படுகிறது. எனவே இந்த பாதாள உலக குழுக்காரர் வந்து கஷ்டப்பட்டு ஒழிச்சு போதைப் பொருட்களை கடத்தி இவனை கொலை செய்து இந்த ஒரு மாதிரி சொத்துக்களை சேர்த்து கடைசியாக வந்து பறி கொடுத்து கொண்டிருக்கணும், ஒன்றுமே செய்யலாது. ஒரு 21 வயதுடைய மாணவன் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னும் ஒரு மாணவனால. அந்த மாணவனுக்கு வந்து 18 வயசு என்று சொல்லப்படுகிறது. அப்போ 18 வயதுடைய மாணவன் 21 வயதுடைய மாணவனை வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்தான் என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். சம்பவம் நடந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானில் நடந்திருக்குது. அப்போ ஜப்பானில் நடந்தால் ஜப்பானிய மாணவர்களான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, இலங்கை மாணவர்கள். இலங்கையிலிருந்து படிக்க போயிருக்கிறான் 2 பேரும். இவரும் படிக்க போயிருக்கார், அவரும் படிக்க போயிருக்கார். போன இடத்துல வந்து என்னமோ கதைச்சு வாக்குவாதப்பட்டு பிறகு அவர் வந்து இவற்றை அம்மாவை பற்றி ஏதோ தவறாக கதைச்சேன்னு சொல்லி உடனே கோபத்தில் எடுத்து குத்தி அந்த இடத்துலேயே வந்து அவர் உயிரிழந்துட்டார். இப்பொழுது அந்த 18 வயதுடைய மாணவனை ஜப்பானிய போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக இந்த செய்தி வந்து பல ஜப்பானிய ஊடகங்களில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இலங்கையிலிருந்து படிக்க வந்த 2 மாணவர்கள் தங்களுக்குள்ள மோதிக்கொண்டு அதில் ஒரு மாணவன் வந்து உயிரிழந்தார் என்று சொல்லி மானத்தை வாங்கி கிடக்குது ஜப்பானிய பேப்பரில். அப்போ நீங்கள் படிக்க போனீங்களா இல்லை கொலை செய்ய போனீங்களான்றே தெரியல. எனவே அந்த 18 வயதுடைய மாணவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் நடக்கின்ற வீதி விபத்துக்கள் மற்றும் அதனால் நடக்கின்ற உயிரிழப்புகள் இது சம்பந்தமாக புதிய புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்த புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்து போலீஸார் இருக்கிறதானே, டிராஃபிக் போலீஸ், அதனுடைய பிரதி போலீஸ்மா அதிபர், அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதி போலீஸ்மா அதிபர் WBJ சேனாதீர அவர் தான் இந்த தகவல்களை வந்து வெளியிட்டிருக்கிறார். எப்போ என்று சொன்னால் இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வீதி விபத்துக்கள் காரணமாக மட்டும் 1605 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 1605 பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே அறியாத பாதசாரிகள், சும்மா ரோட்டால் நடந்து போனாக்கள், ரோட்டை கிராஸ் பண்ண போனாக்கள் என்று சொல்லி 555 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இலங்கை முழுக்க. அதே போல் மோட்டார் சைக்கிள் இருக்குத்தானே, அதில் போனாக்கள் வந்து 603 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிளில் பின்னுக்கு இருந்து போனாக்களுக்கு இருந்தானே, பில்லியன் என்று சொல்லுவோம், அந்த பில்லியன்ல இருந்து போராக்கள் இருக்கணும் தானே, அவையில் வந்து 119 பேர் செத்திருக்கணும். அதே போல சும்மா மிதிவண்டி சைக்கிளில் போராக்கள் வந்து 115 பேர் செத்திருக்கணும். அதே போல வாகன சாரதிகள் வந்து 136 பேர். அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ், பஸ்ஸுகளில் போகிற பேசஞ்சர்ஸ் பயணிகள் வந்து 162 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆக மொத்தம் இந்த வருஷத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 1605 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
இந்த புள்ளிவிவரத்தை வந்து நான் ஏனைய சில நாடுகளோட வந்து ஒப்பிட்டு பார்த்தேன். மற்ற நாடுகளில் நடக்கிற விபத்துக்களோட ஒப்பிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5% அதிகம் பெறுது. உதாரணமாக இங்கே பிரித்தானியாவில் இதே காலப்பகுதியில் நடந்த விபத்துக்களோட எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5% அதிகம் இலங்கையில். இலங்கை ஒரு சின்ன நாடு, இவ்வளோ ஒரு சின்ன அழகான நாட்டில் இவ்வளவு விபத்துக்கள் நடக்கிறது வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே போக்குவரத்து விதிகளில் இருந்து, ஆக்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுல இருந்து, வாகனங்களோட தரத்தில் இருந்து எல்லாத்தையும் வந்து பேஸ்மெண்ட்ல இருந்து அடிப்படையிலேருந்து மாற்றி 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 இறுக்கி கொண்டு வரணும். அதாவது வாகனம் ஓடுறது, லைசன்ஸ் எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும் என்று சொல்லி அது இறுக்கினாத்தான் இந்த விபத்துக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்பதான் எல்லாருக்கும் பொறுப்பு வரும். சும்மா லைசன்ஸையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுமே செய்யலாது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.